கோதாவரி ஆற்றங்கரையில ஒரு அழகான நகரத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்தவர் தான் மன்னர் விக்ரமன். அவருடைய தைரியம், நீதி, நேர்மைக்காக மக்கள் அவரை மிகவும் நேசித்தார்கள். ஒரு நாள் ஒரு முனிவர் அரண்மனைக்கு வந்து ஒரு பழம் கொடுத்தார். மன்னரும் அதை வாங்கி கொண்டார். அதன் பிறகு தினம் அந்த முனிவர் வந்து ஒரு பழம் கொடுத்து சென்றார். ஏன் இந்த முனிவர் தினம் ஒரு பழம் கொடுத்து செல்கிறார்? இதற்கு பொருள் என்னவாக இருக்கும்? ஒரு நாள் பழம் கீழே விழுந்தது. அப்போ விக்ரமன் ஆச்சரியமானார். ஏன்னா பழத்துக்குள்ள இருந்து ஒளி வீசும் விலை மதிப்பில்லாத ரத்தினங்கள் கீழே கொட்டியது. தொட்டாச்சியர் அவர்களே, மக்கள் நலனுக்காக இந்த ரத்தினங்கள் ஏழைகளுக்கு தானமாக வழங்கிவிடுங்கள். அடுத்த நாள் முனிவர் மீண்டும் வந்தார். அவரிடம் விக்ரமன் கேட்டார், முனிவரே, இவ்வளவு விலை மதிப்புள்ள பழங்களை ஏன் எனக்கு அளித்தீர்கள்? காரணமில்லாமல் என்னால் எந்த பரிசையும் ஏற்றுக்க முடியாது. முனிவர் சிரித்துவிட்டு கூறினார், மன்னா, நான் ஒரு யாகம் வளர்க்கிறேன். அதற்கு எனக்கு ஒரு வேதாளம் தேவைப்படுகிறது. நீங்கள் எனக்கு உதவ வேண்டும். உதவுவீர்களா? அப்படியே ஆகட்டும், நான் இதற்கு சம்மதிக்கிறேன். அடுத்த அமாவாசை இரவில் இங்கிருந்து 20 மைல் தூரத்தில் உள்ள மயானத்தில் ஒரு ஆலமரம் இருக்கும். அதன் கீழ் நான் இருப்பேன். அங்கு வாருங்கள். அமாவாசை இரவன்று விக்ரமன் வாக்கு கொடுத்தவாறே முனிவரிடம் வந்து சேர்ந்தார். அடடா, நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாமா? வந்து விட்டீர்களா அரசே? ஆம் முனிவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். மன்னா, இந்த காட்டின் தெற்கே ஒரு பழைய புளிய மரம் இருக்கிறது. அதில் தலைகீழாக தொங்கும் ஒரு சடலம் இருக்கிறது. அதை எடுத்து வர வேண்டும். அப்படியே ஆகட்டும் முனிவரே. விக்ரமன் உடனே காற்றுக்குள் சென்றார். அங்கு சென்று அந்த சடலத்தை எடுத்தார். அப்பொழுது அந்த சடலம் பெருமூச்சுடன் சிரித்தது. விக்ரமனுக்கு அது வெறும் சடலம் இல்லை, அது ஒரு வேதாளம் என்று தெரிய வந்தது. விக்ரமன் அஞ்சாமல் அதை முதுகில் சுமந்து கொண்டு நடந்தார். சிறு தூரம் சென்றதும் வேதாளம் மீண்டும் பறந்து அந்த மரத்துக்கே திரும்பியது. விக்ரமன் அதிர்ந்து போனார். ஆனால் சற்றும் தளராத விக்ரமன் மீண்டும் ஏறி அதை இறக்கி வந்தார். அப்பொழுது வேதாளம் கேட்டது, மன்னா, நீ யார்? என்னை எங்கே கொண்டு போகிறாய்? எனது பெயர் விக்ரமாதித்யன். ஒரு முனிவர் உன்னை கொண்டு வரச் சொன்னார். நான் உன்னுடன் வருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை உண்டு. நான் வழியில் உனக்கு ஒரு கதை சொல்லப் போகிறேன். நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. பேசினால் நான் திரும்ப மரத்துக்கே பறந்து போய்விடுவேன். சம்மதமா உனக்கு? விக்ரமன் சம்மதித்தார். அமைதியாக வேதாளத்தோட கதையை கவனித்தார். வேதாளம் கதை சொல்ல ஆரம்பித்தது. விக்ரமனும் வேதாளத்தோட கதையை கேட்டுக்கொண்டே காட்டுக்குள் நடந்து சென்றார். ஒரு காலத்துல விஷ்ணு சுவாமி என்ற செல்வந்த பிராமணர் இருந்தார். அவர் ஒரு மிகப்பெரிய யாகம் எடுத்து வந்தார். அவருக்கு 3 மகன்கள். ஆனால் ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று ஒரு விசித்திரமான பிடிவாதம் கொண்டவர்கள். முதல்வன் உணவில் மிகவும் அலட்சியமற்றவன், அதாவது ஜாக்கிரதையாக இருப்பான். இரண்டாவது பெண்களில், மூன்றாவது படுக்கும் மெத்தை மீள். ஒரு நாள் விஷ்ணு சுவாமி யாகத்துக்காக ஒரு ஆமை தேவைப்படுகிறது என்று சொன்னார். மூவருமே அதை தேடி சென்றார்கள். ஆமையும் கிடைத்தது. ஆனால் அதை தொட்டு கையில் எடுத்து வர மூவருமே தயாராக இல்லை. ஒவ்வொருவரும் தான் மிகவும் தூய்மையானவன் என்ற வாதம் செய்து கொண்டிருந்தனர். இறுதியில் மூவருமே மன்னரிடம் விவாதத்தை தீர்க்க சென்றார். சரி, நான் கணித்து தீர்ப்பளிக்கிறேன். எனக்கு சற்று நேரம் தேவைப்படுகிறது. முதலில் அவர் முதல்வனை சோதித்தார். உனக்காக நான் மிகச்சிறந்த உணவு வைத்திருக்கிறேன். நன்றாக சாப்பிடவும். ஆனால் முதல்வன் கூறினார், இந்த சாப்பாடு எரிந்த சடலத்தின் வாசனை வருகிறது. நான் இதை சாப்பிட மாட்டேன். என்ன இது மந்திரி? என்ன நடக்கிறது இங்கே? மன்னா, ஆராய்ந்த போது உண்மையில் அந்த அரிசி மயானம் அருகே உள்ள வயலில் வளர்ந்தது என்பது தெரிய வந்தது மன்னா. மன்னர் ஆச்சரியப்பட்டார். அடுத்து 2வது மகனை சோதித்தார். மிக அழகான பெண்ணுடன் உனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. பெண் பார்க்க உன்னிடம் அனுப்பி வைத்துள்ளேன். எனக்கு அவளை பிடிக்கவில்லை. அவளிடமிருந்து ஆட்டின் வாசனை வருகிறது. இவன் சொல்வது உண்மைதானா மந்திரி அவர்களே? ஆமாம் மன்னா,
அவள் சிறு வயதிலிருந்தே ஆட்டுப்பாலில்தான் வளர்ந்துள்ளாள். மன்னர் பிரமித்து போனார். இப்பொழுது மூன்றாவது மகனை சோதித்தார். உனக்காக 7 மெத்தை படுக்கைகளை வைக்கப்பட்டுள்ளேன். நன்கு உறங்கவும். எனக்கு உடம்பு வலிக்கிறது. தோளில் சிவப்பு புள்ளி வந்துள்ளது. இந்த மெத்தை சுத்தமாக இல்லை. எனக்கு இந்த மெத்தை வேண்டாம். ஆமண்ணா, மெத்தையின் கீழ் ஒரு சிறிய முடி உள்ளது. இதை கூட இவனால் தாங்க முடியவில்லையா? சற்று நேரம் கழித்து மன்னர் அதிர்ந்து போனார். மூவரில் யார் சிறந்தவர், தூய்மையானவர் என்று தீர்மானிக்க முடியவில்லை. இதனால் அரசரால் யாகத்தை முடிக்க முடியவில்லை. இந்த கதையை கூறிவிட்டு வேதாளம் விக்ரமாதித்யனிடம் கேட்டது, மன்னா, இப்போ நீங்கள் கூறுங்கள், இம்மூவரில் யார் மிகவும் நுணுக்கமானவன், அதாவது தூய்மையானவன்? விக்ரமன் சற்று யோசித்து கூறினார், மூன்றாவது மகன்தான் நுணுக்கமானவன். ஏனெனில் அவனுக்கு உடலில் ஆதாரம் உள்ளது, அந்த சிவப்பு புள்ளி. மற்ற இருவர் கூறியது உறுதியாக சொல்ல முடியாது, ஏனெனில் அவருக்கு ஆதாரம் எதுவும் இல்லை. விக்ரமன் பதில் சொல்லி முடித்தவுடன் வேதாளம் சிரித்துக்கொண்டே பறந்து போய் மீண்டும் புளிய மரத்தில் தொங்கியது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டா நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம்.